தமிழ் சினிமால ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல் சார். காமெடி செக்டார் அப்படின்னு வரும்போது அவரை அடிச்சுக்க ஆளே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல காமெடிக்கெல்லாம் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இப்ப சமீபத்துல யோசிக்கும் போது தெரிஞ்சது, இப்ப ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள்ல காமெடியன் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபேஸா யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமெடிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காமெடி செக்டார்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவேல் சார் இருப்பாரு, செந்தில் கௌதமன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கோவை சரளாமா, மனோரமா, இந்த மாதிரி நிறைய லீடிங்கான தமிழ் காமெடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களோட காமெடிஸ் எல்லாருமே ரொம்ப தத்ரூபமா, ரொம்ப ஒரு நேச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய காமெடியன்ஸ், ஒரு காமெடிக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதே இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்ல யோகி பாபு அவர் மட்டும் தான் வந்து ஒரு காமெடினா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் தனி நிறைய கேரக்டர்ஸ் வந்து பிளே பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சைடு ஆக்டிங்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இஸ் நோன் ஃபார் காமெடியன் அப்படின்னு சொல்லலாம் யோகி பாபு. அவரை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒரு பாப்புலர் ஃபேஸோ இல்ல வந்து நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரியோ எந்த ஒரு ஃபேஸும் வந்து சிமிலர் ஃபேஸ் இல்ல. சோ அப்படி அந்த டைம்ல பாக்கும்போது வடிவேல மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்கிறாரு. அதாவது மறுபடியும் வந்து தமிழ் சினிமால ஒரு பயங்கரமான ஒரு பக்கா என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான நியூஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சோ ஓகே, தமிழ் சினிமால காமெடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வடிவேலு ஹி இஸ் தி மோஸ்ட் பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1980ஸ்ல வந்து அவர் வந்து சினிமா துறைக்கு வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸை மட்டும் அப்படி காமிச்சிட்டு போற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சைட் ரோல்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் செந்தில் கௌதமணி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கம்பெனியனா இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு சில காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் வடிவேலு அப்படின்னு சொன்னாலே ஹி இஸ் த பெஸ்ட் காமெடியன் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய பிரபலமான நடிகர்கள் கூட வந்து நடிச்சிருந்திருக்காரு அவரு. ஹி இஸ் ஃபினாமினல் பர்சன் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்பவானா தமிழ் சினிமாவோட காமெடியன் கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலை பிடிச்சிருந்தாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேட்டியில இருக்கும்போது விஜயகாந்த் தாக்கி ரொம்ப ஒரு பேசுனதுனால அது ஒரு பெரிய சர்ச்சையில ஆயிடுச்சு. சோ வடிவேல் அந்த டைம் வரைக்குமே வடிவேல் கான்ட்ரவர்சி, அவருலாம் எந்த கான்ட்ரவர்சி என்னப்பா, அந்த மனுஷன் பக்காவா நடிச்சுட்டு போவாரு வருவாரு, அந்த மாதிரியான ஒரு பக்கவான பர்சன். இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட சோசியல் மீடியா அப்படின்னு எடுக்கும்போது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எது எடுத்தாலுமே வடிவேலோட மீம்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயமே இருக்காது. யாராவது தாக்கி பேசுற மாதிரி இருந்தாலும் சரி, யாரையாவது நகைச்சுவையா பேசுற மாதிரி இருந்தாலும் சரி, வடிவேலோட மீம்ஸ், வடிவேலோட அந்த போஸ்டர்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதுல வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து கான்ட்ராக்டர் நேசமணி அந்த ஒரு அவரோட அந்த இயல்பான நடிப்பு அந்த படத்துல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரு பங்கெடுத்த நிறைய படங்கள், போக்கிரி படத்துல இருக்கட்டும், அது மாதிரி நிறைய படங்கள்ல வந்து அவரோட காமெடியோட சில விஷயங்களை வந்து அப்படி இம்ப்ரெஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து மீம்ஸா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு காமெடி செக்டாரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது கலாய்க்கிற மாதிரி இருந்தா இந்த பாடி சோடா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்றதுக்கு பதிலா அந்த டெம்ப்ளேட்டா மீம்ஸ் வந்து அந்த டைம்ல ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது. அந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த டைம்ல வரும்போதெல்லாம் மீம்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் எடுத்தாலே இவரோட புகைப்படம் இல்லாம இருக்கவே இருக்காது. இவரு, அதுக்கப்புறம் வந்து விவேக் சார், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஒரு பக்காவான ஒரு காம்படிஷன் ரோல்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம்ல பார்க்கும்போது நீங்க சொல்லலாம், அந்த காலத்துல என்னப்பா வடிவேலனா மிஞ்சு போனா அடி வாங்குவாரு இல்ல அடி கொடுப்பாரு அப்படிதான் சொல்லலாம். பட் இதையும் தாண்டி வடிவேல் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு காமெடியனா he have registered himself in தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். சோ ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2011 or 2010 அந்த மாதிரி டைம்ல வந்து விஜயகாந்த் வந்து ஒரு தாக்கி நிறைய விஷயங்கள் வந்து தாக்கி பேசுனதுனால it became a very huge controversy about வடிவேலு. சோ வடிவேல பத்தி அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சியா வரும்போது, பட் விஜயகாந்த் அதுக்கு வந்து ஆப்பனண்டா இல்ல அவர் அப்போஸ் பண்ற மாதிரி எந்த விதமும் பேசாம he will regret some அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்ல முடிச்சிட்டாரு. ஆனா அதை தாண்டி தமிழ் சினிமால ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் வடிவேலுக்கு. அதுக்கப்புறம் வடிவேல் சார் வந்து பெருசா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி, தமிழ் சினிமா இல்ல சினிமா பக்கமே, சினிமா வட்டாரங்களுக்குள்ளேயே வந்து பெருசா என்ட்ரி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இஸ் கான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அவருக்கு நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சோ அதே டைம்ல வந்து அவர் சொன்ன மாதிரி he regretted some, and அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்தோட இறந்தல், அவரோட டெத் அப்பெல்லாம் வந்து அவரால் போய் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அது வந்து அந்த டைம்ல பகிர்ந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே வடிவேல் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேங்கோட வந்தார். ஓகே வடிவேலுனா காமெடி தான், ஃபுல் காமெடி இறக்குறோம், பக்காவா இது பண்றோம் அப்படின்ட்டு. சோ பட் ஆனா அது வந்து ஒரு பெரிய ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 23ஆம் புலிகேசி அப்படின்ற ஒரு படத்துல வந்து அவரோட ரோல் வந்து பக்காவா இருந்துச்சு, மாபெரும் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்துல நடந்த ஒரு சில சம்பவங்கள், அந்த படத்துல இல்ல அந்த படக்குழுனர்கள், அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க
அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்திருந்தது. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை வந்து இல்ல இது நீங்க வந்து ஒரு சினிமால வந்து நீங்க ஒரு ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிடணும், நீங்க வந்து ஹீரோவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரை கொஞ்சம் நிறைய இது பண்ணி தேவையில்லாத ஒரு தப்பான வழியில அவரை நீட்டி ஒரு சில விஷயங்கள்லாம் அவரை பத்தி கொஞ்சம் ஒரு டவுன் கிரேடா ஆகுற அளவுக்கு வந்துருச்சு அந்த டைம்ல. அப்பதான் வந்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. சோ நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா வடிவேலு சார் ஆஃப்டர் லாங் டைம் இஸ் கமிங் பேக் டு தமிழ் சினிமா அப்படின்ற போது அது ஒரு எல்லாருமே ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் அது பெருசா ஹிட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பெருசா இல்ல, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிளாப்பான ஒரு மூவி அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே சந்திரமுகி 2 அதுல வந்து என்ட்ரி கொடுத்தாரு as a காமெடியனா. லாரன்ஸோட நடிப்புல வந்து ஒரு கம்பெனியனா வந்து வந்திருந்தாரு. அதுலயும் வந்து பெருசா ஒரு வெற்றி கொடுக்கலாம். அந்த படமும் வந்து ஃபிளாப் ஆச்சு. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ற போது தான் he took a direction with a different mindset அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே இப்போ இருக்க வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து 1980sல வந்து காமெடியனா உள்ள வந்தாரு. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப வரைக்குமே வந்து காமெடியன் கேரக்டர் பெருசா வேலைக்கு ஆகலையோ. ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இப்ப இருக்க தமிழ் சினிமாஸ்ல யோகி பாபுவை தவிர்த்து காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. காமிக் சென்ஸ் நிறைய ஏதாவது இந்த படத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம விளையாட்டா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசிக்கும் போது அப்ப வர ஒரு சில காமெடியை தான் வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. இப்ப இருக்க பர்சன்ஸோட மைண்ட் செட்டும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியலாம். சோ அதனால he took a different step like doing a role. கீ ரோல்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல வந்து மாமன்னன், மாரிசன் இந்த 2 படங்கள்லயுமே வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. மாரிசன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்சைமர் பேஷண்டா வந்து ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பர்சன், அதாவது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்க ஒரு பர்சன் மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. he registered his face மீண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபஹத் ஃபாசிலோட நடிச்ச இந்த ஒரு படம் வந்து அகைன் அவர் வந்து அவரோட ஃபேஸை பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி மாமன்னன்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோட அப்பாவா வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா அந்த மாதிரி நடிச்சிருந்திருப்பாரு. அந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு தத்ரூபமான நடிப்பா ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும், அந்த இடத்துல ஒரு சில நடிப்புகள்லாம் எந்த மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழகா வந்து அவரோட நடிப்பை காமிச்சிருப்பாரு. நடிப்பா காமிக்காம ரொம்ப ஒரு நேச்சுரலிஸ்டிக்கா வந்து ரொம்ப நடிச்சிருந்திருப்பாரு. அந்த விதத்துல பார்க்கும்போது he took the frame அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த 2 படங்களுமே வந்து ஒரு பெரிய கீ ரோல் பிளே பண்ணதுனால திருப்பியும் வந்து ஒரு பவர் பேக்கா வர போறாரு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட இணைந்து திருப்பியும் வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பிரபுதேவாவோட இணைந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கழிச்சு திருப்பியும் பண்றாங்க. மனதை திருடி விட்டால் அப்படின்ற ஒரு படத்துல தான் அவங்களோட காம்போ கடைசியான ஒரு காம்போவா இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காதலன் படத்துல வந்து ரொம்ப ஒரு அந்த டான்ஸ்ல வந்து வடிவேலோட டான்ஸ்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்த மனுஷன் தான்ப்பா இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி he registered again அந்த film. அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப திருப்பியும் வந்து பிரபுதேவாவோட இணைந்து ஒரு படம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வடிவேலு அப்படின்னு பார்க்கும்போது he is the backbone of comedy cinema அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த படத்துல எந்த அளவுக்கு அவரோட ரோல்ஸ்லாம் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் வந்து பிளே பண்றாரு அப்படின்னு தெரியல. சோ இதோட அப்டேட்டுகள் வரும்போது பார்க்கலாம்.